نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, அல்லாஹு தாலாவுடைய மிகப்பெரிய உதவியால் அல்லாஹுவை தொழுதுவிட்டு அல்லாஹுடைய மாளிகையில் அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி அவனை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹு தாலா நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய காலத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மரணம் முதல் சொர்க்கம் நரகம் வரை இது ஒரு தொடர் உரையாக தொடர் வகுப்பாக இது நடாத்தப்பட இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தலைப்பு மரண வேளையில் மனிதனின் நிலை. மரணம் என்று சொல்கிற பொழுது உலகத்தில் இருக்கிற எல்லா விடயங்களிலும் கருத்து முரண்பாடு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய விஷயத்திலேயே கருத்து முரண்பாடு இருக்குது. காஃபிர்கள் அல்லாஹுவை நிராகரிக்கிறார்கள். முஷ்ரிக்கள், இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. முஷ்ரிக்கள் அல்லாஹுவை நிராகரிக்கிறார்கள், புறக்கணிக்கிறார்கள், அல்லாஹ்வோடு கூட்டு சேர்க்கிறார்கள். அதே மாதிரி நபியுடைய விடயத்தில் முரண்பாடு இருக்கிறது. ஆனால் மரணம் என்ற விடயத்தில் கருத்து முரண்பாடு கிடையாது. உலகத்தில் கருத்து முரண்பாடு இல்லாத ஒரு விடயமாக இருந்தால் அது மௌத்தாகத்தான் இருக்கும். எந்த மதத்தில் பிறந்தாலும், எந்த மதத்தை சார்ந்திருந்தாலும், பிறக்கிறவங்க முஸ்லீமாக பிறப்பார்கள். ஆனால் எந்த தாய் தந்தையினுடைய வயிற்றில் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு மத்தியிலே மௌத்துடைய விஷயத்தில் கருத்து முரண்பாடு இருக்காது. அப்படி யாராவது ஒருவர் கருத்து முரண்படுவோராக இருந்தால் அவருடைய அறிவு சரியான நிலையில் இருக்காது. அவருடைய மூளை சிந்திக்க தகுதியற்றதாக இருக்கும். பிறந்தவர்கள் எல்லோருக்கும் மரணம் உண்டு. அல்லாஹ் மௌத்தையும் ஹயாத்தையும் வைத்துத்தான் மனிதன் அல்லாஹ் படைத்திருக்கிறான். மௌத்தான் ஒரு மனிதனுடைய ஒரு முஃமினுடைய அல்லாஹ்வை சந்திக்கிற முதல் நிலை இந்த மரணம் தான். அதற்கு பின்னால் மறுமையுடைய வாழ்க்கை ஆரம்பமாகி விடுகிறது. அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லதி ஹலகல் மௌத், மௌத்தை உங்களுக்கு அல்லாஹ் படைத்திருக்கிறான். வல் ஹயாத், ஹயாத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஏன்? லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் அழகிய அமல்களை செய்கிறீர்கள் என்பதை பரிசீலிப்பதற்காக. அப்போ எனவே மௌத் என்பது உறுதியானது. எல்லா மனிதர்களும் ஏற்றுக்கொண்ட, எல்லா மனிதர்களும் நம்புகிற, எல்லா மனிதர்களும் கருத்து முரண்பாடின்றி உடன்படுகிற இந்த மௌத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். மோமினுக்கு அல்லாஹ் அவனுடைய சொர்க்கத்துக்கும் அவனுக்கும் இடையே உள்ள ஒரு பிரிகோடாக மௌத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். எப்படி மௌத்தானால் ஒரு மோமின் அவன் சொர்க்க வாழ்க்கை அவனுக்கு ஆரம்பமாகிறது. அப்போ எனவே அவனுடைய சுவர்க்கத்துக்கும் அவனுக்கும் இடையில் உள்ள ஒரு பிரிகோடு தான் இந்த மௌத்தாக இருக்கிறது. அல்லாஹ் மௌத்தை சொல்லிவிட்டு ஹயாத்தை சொல்லுகிறான். அல்லது ஹலக்கல் மௌத். ஏனென்றால் மௌத்து வரை மோமின் சோதிக்கப்படுவான். ஹயாத் அவனுக்கு கொடுக்கப்பட்டாலும், உலக வாழ்வு வழங்கப்பட்டாலும், அவன் மௌத்தாகிற பொழுதுதான் அவனுடைய உண்மையான வாழ்க்கை ஆரம்பமாகிறது. அப்போ மௌத், அது பின்னால் ஹயாத். ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால், ஒரு முஃமின் மௌத்தாகிவிட்டால் அவனுடைய மறுமை வாழ்க்கை ஆரம்பமாகிறது. இந்த மரணம் என்பது ஒரு மனிதனுக்கு மௌன உபதேசியாக இருக்கிறது. இந்த மௌத் பேசாது. இந்த மௌத் ஒரு மனிதனோடு உரையாடாது, உபதேசிக்காது. ஆனால் அதை பற்றி சிந்திக்கிற ஒவ்வொருவருக்கும் அது உபதேசம் செய்து கொண்டே இருக்கும். அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கஃபா பில் மௌத்தி வாஇதா. குர்ஆன் ஹதீஸ் இதெல்லாம் எங்களுக்கு தேவை. இதெல்லாம் நீ பார்க்காவிட்டாலும் நீ மௌத்தை மட்டும் சிந்தித்தால் போதும், அது உனக்கு உபதேசம் செய்து கொண்டே இருக்கும். இந்த செய்தியை இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி அல் பக்தாதி ரஹிமஹுல்லாஹ் தனது லதாயிஃபுல் மஆரிஃப் என்ற நூலிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அப்போ கஃபா பில் மௌத்தி வாஇதா, மௌத் மிகப்பெரிய உபதேசி. ஆனால் அது மௌனமாக உபதேசிக்கும்.
இங்கு வந்திருக்கிற எல்லோரும் ஒருவேளை இப்படி சிந்தித்தால், எனக்கு இன்று 11 மணிக்கு மௌத்தாக போறேன் என்று நான் சிந்தித்தால், அப்படி யாருக்கும் மௌத்து தெரியாது, மௌத் யாருக்கும் அறிவிக்கப்படவில்லை, அப்படி ஒரு கற்பனை அவன் எடுத்துக்கொண்டால், ஒரு 11 மணிக்கு மௌத்துன்னு சொல்லி தெரிஞ்ச ஒருவர் அவர் இந்த இடத்தை விட்டு அசைவாரா? தக்பீர் கட்டினால் சலாம் கொடுக்க அவர் விரும்புவாரா? சுஜூதிலிருந்து தலையை உயர்த்த விரும்புவாரா? அப்ப எனவே அடுத்த நொடி மரணம் என்று தெரிகிற ஒரு முஃமின் எப்படி வாழ்வார்? வாழ்க்கையில் அடுத்த நொடி உத்தரவாதம் இல்லாத வாழ்க்கையை தான் நாம் வழங்கப்பட்டிருக்கிறோம். யாராவது சொல்லலுமா அடுத்த ரமலானுக்கு நாங்கள் பள்ளியில் இருப்போம், இந்த பள்ளியில் இருப்போம்னு சொல்லலுமா? அடுத்த நாள் உயிரோடு இருப்போம்னு சொல்லுவோமா? மோமின்கள் சொல்ல மாட்டார்கள். அடுத்த மாதம், அடுத்த வருடம், ஏன் அடுத்த நொடி கூட நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. அதுதான் மௌத் எங்களுக்கு சொல்கிறது மௌனமாக, நான் அல்லாஹ்வினால் எப்பொழுது உன்னை அடைவேன் என்று தெரியாது. நீ வாழ்கிறாய், வாழ்கிற வாழ்க்கையில் மரணம் மட்டும் நிச்சயமானது. அடுத்த நொடி அல்லாஹ் நாடுனா மௌத் வந்துடும். மௌத்தாக போறேன்னு வாழ்கிற ஒரு மனிதன் மௌத்துக்கு தயாராகுவான், மௌத்துக்கு தயாராகவே இருப்பான். சரி, எனக்கு எப்போ மௌத்து வரும் தெரியாது, ஆனால் இப்போ மௌத்து வந்தால் நான் சொர்க்கவாதியா நரகவாதி என்று நாம் சிந்தித்தால் எங்களுடைய நிலை என்ன? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு. உங்களுக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னால் நீங்கள் உங்களை கேள்வி கணக்கு கேட்டுக்கொள்ளுங்கள். நான் செய்கிறதெல்லாம் சரியா? என்னுடைய அமல்கள் சொர்க்கம் போறதுக்கு இது போதுமானதா? வஸினு கப்ல அன் தூஸனு. நீங்கள் உங்களது அமல்கள் நிறுக்கப்படுவதற்கு முன்னால் நீங்கள் உங்கள் அமல்களை நிறுத்தி பாருங்கள். நான் செய்கிறது சரியா? என்னுடைய அமல்கள் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு போதுமானதா? நீங்க நிறுத்தி பாருங்க. அப்ப எனவே மௌத்தை ஒரு மனிதன் நினைப்பது என்பது அந்த மனிதன் மறுமைக்கு தயாராகிறான், மறுமை நோக்கி செல்கிறான், மறுமைக்காக அவன் வாழுகிறான் என்பதனுடைய மிகப்பெரிய அடையாளம். மௌத் என்பது மௌனமாக இருந்து கொண்டு மனிதனுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த உபதேசத்தை எடுத்த மனிதன் யோசிப்பான், எனக்கு மௌத் என்பது உறுதியானது, ஆனால் என்னுடைய கையில் அதற்கு தயாராக என்ன இருக்கிறது? அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மௌத்தை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். அடுத்தது, அல்லாஹ் மௌத்தை மறைத்து வைத்திருக்கிறான். மௌத் ஒரு உபதேசி, மௌனமாக உபதேசிக்கும். அதை நினைத்தால் அவனது வாழ்க்கையில் அவன் அதற்கு தயாராகுவான். அதே நேரம் மௌத் என்பது அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான், யாருக்கும் சொல்ல முடியாது. இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ்ஸா வ யுனஸ்ஸிலுல் கைஸ் வ யஅலம் மா ஃபில் அர்ஹாம் வ மா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா வ மா தத்ரி நஃப்ஸும் பிஅய்யி அர்தின் தமூத். 5 விடயங்கள் அது யாருக்குமே தெரியாது, அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும். இந்த கியாமத் நாள் எப்போ வரும்? இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ்ஸா வ யுனஸ்ஸிலுல் கைஸ், மழை அதை பொழிவிக்கிறது எப்போ வரும்? அது அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும். வ யஅலம் மா ஃபில் அர்ஹாம், கருவறைக்குள்ளே இருக்கின்ற ஒன்று, அது ஆணா பெண்ணா, அது எப்படி என்ன என்பதை பற்றி அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். மா வயஅலம் மா ஃபில் அர்ஹாம் வமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா. ஒரு ஆன்மா நாளை என்ன சம்பாதிக்கும் என்று அதற்கு தெரியாது. நாளை என்றால் அடுத்த நொடியிலிருந்து அதற்கு என்ன நடக்கும் என்று தெரியாது, அதை எதை சம்பாதிக்கும் என்று தெரியாது. வமா தத்ரி நஃப்ஸும் பிஅய்யி அர்தின் தமூத், எந்த ஆன்மாவும் அது எந்த இடத்தில், எந்த பூமியில், எந்த நேரத்தில் அது மரணிக்கும் என்று தெரியாது. அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் இந்த 5 விடயங்களை. அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு மௌத் எப்போ வரும் என்று தெரியாது. நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மௌத்துக்கு காரணம் கிடையாது. திடீரென்று நாம் யோசிப்போம், ஆனால் அல்லாஹ் அதை திடீரென்று நிகழ்த்துவதில்லை. அல்லாஹ் எழுதி வைத்தது, ஃபைதா ஜாஅ அஜலுஹும் லா யஸ்தகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். அது குறித்த நேரத்தில் வந்துடும், முற்படுத்தப்பட மாட்டாது, பிற்படுத்தப்பட மாட்டாது. குறித்த நேரத்தில் அல்லாஹ் மௌத்தை ஏற்படுத்துவான். அன்புக்குரிய சகோதரிகளே, எனவே ஒரு மனிதன் மரணத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லத்தாத், இன்பங்களை, சுகண்டிகளை, சுகபோகங்களை தகர்த்து எறியக்கூடிய மரணத்தை, அந்த சிந்தனையை, மரண சிந்தனையை நீங்கள் அதிகப்படுத்துங்கள். இது ஒரு இபாதத். மௌத்தை பற்றி ஒரு மனிதன் நினைக்கிறது இபாதத். மௌத்தாக வேண்டும் என்று ஆசை வைப்பது கூடாது. லா யதமன்னயன்ன அஹதுக்கும் அல் மௌத், யாரும் மௌத்தை ஆசை வைக்க கூடாது. ஒரு கஷ்டம் வந்துட்டா அவர் மௌத்தை ஆசை வைக்க கூடாது, ஆனால் மௌத்தை நினைக்க வேண்டும். நினைத்தால் எப்போ வரும் என்று அமல் செய்வார். இவர் ஆசை வைக்கிறது நான் செத்து போகணும், தற்கொலை, அது கூடாது.
அது மூமினும் செய்வான், காஃபிரும் செய்வான். ஆனால் மூமின் அந்த முடிவுக்கு வரமாட்டான். ஈமான் கொண்டவர் அந்த நிலைக்கு வரமாட்டார். அது எல்லாருக்கும் முடியும். ஆனால் மௌத்தை நினைச்சு அதுக்கு தயாராகுவது என்பது இபாதா. அக்தீரு அதிகப்படுதுன்னு சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்து மௌத் உறுதியாக அல்லாஹ் தஆலா எழுதி வைத்தபடி வந்தே தீரும். எங்கிருந்தாலும் குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் மௌத்தை சுவைத்தே தீரும். குல் இன்னல் மௌத்தல்லதீ தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும், எந்த மௌத்தை விட்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ ஃபஇன்னஹு முலாகீக்கும், அது உங்களை சந்திக்கும். ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, நீங்கள் அரண் அமைக்கப்பட்ட கோட்டைக்குள் இருந்தாலும், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத், நீங்கள் எங்கிருந்தாலும் அரண் அமைக்கப்பட்ட கோட்டைக்குள் நீங்கள் இருந்தாலும் மௌத் உங்களை வந்தடையும். வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, அப்போ மௌத் வந்தே தீரும். அதற்கு எந்த சந்தேகம் கிடையாது. மௌத் என்பது உறுதியாக ஒரு மனிதனை அடைந்தே தீரும். உறுதியான ஒன்றுக்காக உறுதியற்ற இந்த உலகத்தில் வாழுகிற மனிதன் உறுதியான ஒன்றுக்கு தயாராக வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த வாழ்க்கையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மௌத்தாகுவதற்கு முன்னால், ஹயாத கபில மௌத்திக், இந்த வாழ்க்கை ஒரு சந்தர்ப்பம். அல்லாஹ் தஆலா ஒரு அவகாசமாக தந்திருக்கிறான். மௌத்தாகிற வரை, கடைசி தொண்டை குழியை ரூஹ் அடைகிற வரை அவகாசம் இருக்கிறது. ஆனால் அது எப்பொழுது வரும் என்று தெரியாது. மௌத் வந்தே தீரும், அது உறுதியாக வந்தே தீரும். நீங்கள் விரண்டோடினாலும் வந்தே தீரும், நீங்கள் ஒரு கோட்டைக்குள் ஒளிந்து கொண்டாலும் வந்தே தீரும், நீங்கள் தாயின் மடியில் தந்தையினுடைய அரவணைப்பில் இருந்தாலும் வந்தே தீரும். நான் அங்கிருந்தால் இங்கிருந்தால் தான் மௌத் வரும் என்று தெரியாது. சில பொழுது நீங்கள் பயணித்துக் கொண்டிருப்பீர்கள், சாய்ந்த சாய்ச்சலில் அப்படியே இருக்கையில் மரணித்து விடுவீர்கள். வீட்டிலே மனைவியோடு பேசிக் கொண்டிருப்பீர்கள், நினைப்பீர்கள் ஏதாவது ஒன்று மனைவிக்கு சொல்லலாமே, பிள்ளைகளுக்கு சொல்லலாமே என்று நினைப்பீர்கள், சொல்ல முடியாது, நாவு தடுமாறும், நீங்கள் மௌத்தாகுவீர்கள். சில பொழுது நீங்கள் பள்ளியில் மரணிக்கலாம், சில பொழுது நீங்கள் வெளியில் மரணிக்கலாம், பாதையில் மரணிக்கலாம், அல்லது ஒரு ஆக்சிடென்ட்ல வஃபாத்தாகலாம். எல்லாம் எப்படி என்று தெரியாது. திடீரென்று நீங்கள் ஒரு விபத்தில் சிக்கலாம், அல்லது எங்கேயாவது ஒரு வீதியில் மரணிக்கலாம். நல்ல மௌத்தை நாம் அல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் மௌத்தாகிற பொழுது நல்ல மௌத்தாக நாங்கள் மரணிக்க வேண்டும். நல்ல அல்லாஹ் விரும்பிய நிலையில் மரணிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் நாம் எங்கிருந்தாலும் இந்த சிந்தனை எங்களிடம் இருக்க வேண்டும். நாம் ஒரு பாவம் செய்கிற பொழுது, இந்த பாவம் செய்கிற நிலையில் எனக்கு மௌத் வந்தால், பாவத்தை விட்டுருவான் மனிதன். ஏன்? அது ஒரு உபதேசம், அது ஒரு உபதேசி. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மரணம் அது உறுதியாக இருக்கிறது. மரண வேளையில் மனிதர்கள் இரண்டு வகையாக இருப்பார்கள். மரண வேளையில இந்த மரணம் வருகிற பொழுது மனிதர்கள் இரண்டு வகையாக பிரிக்கப்படுவார்கள். சிலருக்கு மரணம் மகிழ்ச்சியானதாக இருக்கும், மரணம் நிம்மதியானதாக இருக்கும். சிலருக்கு மரணம்தான் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட சந்தித்த கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்களில் இருந்து விடுதலை பெறுகிற முதல் நிம்மதியாக இருக்கும். இது முஃமின்களுடைய நல்லடியார்களுடைய மரணம். ஆனால் சக்ராத் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் முஃமின்களுடைய மரணம் அது மகிழ்ச்சியானதாக, நிம்மதியானதாக இருக்கும். அதே மாதிரி காஃபிர்களுடைய, பாவிகளுடைய மரணம் மிக அகோரமானதாக இருக்கும். இரண்டையும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு காஃபிருடைய மரணம், ஒரு பாவியுடைய மரணம் அது எப்படி இருக்கும்? அவன் வாழுகிற பொழுதெல்லாம் மனோ இச்சைக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த உலகத்தில் பாவமும் விஷமங்களும் அடாவடித்தனங்களும் செய்து அப்படியே மௌத்தை அவன் சந்திக்கிற பொழுது அவன் கடைசி நேரத்தில் தான் உணர்வான், இந்த மௌத் என்பது உறுதியானது, இந்த மௌத்துக்காக, இந்த மௌத்துக்கு முன்னால் நான் தயார் செய்திருக்க வேண்டுமே என்று அவன் சிந்திப்பான். ஆனால் அந்த சிந்தனை கை கொடுக்காது, பலனளிக்காது. யகூதிகள், நசாராக்கள், காஃபிர்கள், முஷ்ரிக்கள் அவர்கள் மௌத்தை ஆசை வைக்க மாட்டார்கள், மௌத்தை அஞ்சுவார்கள். குறிப்பாக யூதர்கள், வலா யதமன்னௌனஹு, அவர்கள் மௌத்தை அவர்கள் ஆசை வைக்கவே மாட்டார்கள், விரும்பவே மாட்டார்கள், வாழவே நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அப்படி வாழ்கிற ஒரு மனிதனுக்கு மௌத் மிக பயங்கரமாக வரும். قُلْ يَتَوَفَّاكُمْ مَلَكُ الْمَوْتِ الَّذِي وُكِّلَ بِكُمْ ثُمَّ إِلَى رَبِّكُمْ تُرْجَعُونَ. குல், நபியே சொல்லுங்கள், யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்,
மலக்குல் மௌத் உங்கள் உயிரை கைப்பற்ற வருவார். அவர் உங்கள் உயிரை கைப்பற்றுவார். உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற மலக்குல் மௌத் உங்கள் உயிரை கைப்பற்றுவார். நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீட்டி கொண்டு வரப்படுவீர்கள், அல்லாஹ்வின் பக்கம் மீட்டி வைக்கப்படுவீர்கள். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அந்த வேளையில் மலக்குல் மௌத் உயிரை கைப்பற்றுகிற வேளையில் وَلَوْ تَرَى إِذِ الْمُجْرِمُونَ نَاكِسُو رُؤُوسِهِمْ عِنْدَ رَبِّهِمْ رَبَّنَا أَبْصَرْنَا وَسَمِعْنَا فَارْجِعْنَا نَعْمَلْ صَالِحًا إِنَّا مُوقِنُونَ சொல்லுவான். وَلَوْ تَرَى إِذِ الْمُجْرِمُونَ மௌத்தாகிற வேளையில் முஜ்ரிம்களை நீங்கள் பார்த்தால், பாவிகளை பார்த்தால் எப்படி இருப்பார்? அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து, வலவ் தரா இதில் முஜ்ரிமூன நாகிசு ரூஸிம், அவர்களுடைய தலையை கீழே போட்டு அவருடைய தலையை தாழ்த்தியவர்களாக அல்லாஹ்விடத்திலே சொல்வார்கள், ரப்பனா அபுசர்னா, யா அல்லாஹ் எங்களுடைய ரப்பே நாங்கள் பார்த்து விட்டோம், இவ்வளவு நாளும் பார்த்தோம், ஆனால் இன்று உண்மையாக கண்கூடாக நிதர்சனமாக நாங்கள் பார்த்து விட்டோம். ரப்பனா அபுசர்னா வசமிஅனா, கேட்டு விட்டோம், ஃபர்ஜஅனா எங்களை உலகத்துக்கு திருப்பி அனுப்பு யா அல்லாஹ், நஅமல் சாலிஹன் சாலிஹான அமல்கள் செய்கிறோம், இன்னா ஏன்னா எங்களுக்கு தெரியும், ஃபர்ஜஅனா நஅமல் சாலிஹன் இன்னா மூகினூன், நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் மவுத் என்பது உண்டு, இந்த மவுத்துக்காக அதன் பின்னால் வருகிற வாழ்க்கைக்காக நாங்கள் தயாராக வேண்டும் என்பது உறுதி யா அல்லாஹ், இன்னா மூகினூன் நாங்கள் நம்பியிருக்கிறோம், ஃபர்ஜஅனா திருப்பி அனுப்பு யா அல்லாஹ். ولو شئنا لآتينا كل نفس هداها ولكن حق القول مني لأملأن جهنم من الجنة والناس أجمعين فذوقوا بما نسيتم لقاء يومكم هذا إنا نسيناكم وذوقوا عذاب الخلد بما كنتم تعملون. நாங்கள் நினைச்சிருந்தா ولو شئنا நாங்கள் நினைச்சிருந்தா ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் நேர்வழியை கொடுத்திருப்போம், ஆனால் காஃபிர்களை கொண்டு பாவியை கொண்டு நாங்கள் நரகத்தை நிரப்புவோம் என்பது உறுதியான கவுலாக, உறுதியான வார்த்தையாகிவிட்டது, உறுதியான சொல்லாகிவிட்டது. لأملأن جهنم من الجنة والناس أجمعين فذوقوا بما نسيتم لقاء يومكم هذا. இந்த நாளை நீங்கள் மறந்ததனால் அதனுடைய இந்த மரண வேளையினுடைய கஷ்டத்தை நீங்கள் சுவையுங்கள், அந்த மறுமையினுடைய வேதனையை நீங்கள் சுவையுங்கள். இன்னா நசீனாக்கும், நாங்கள் உங்களை மறந்துட்டோம். வதூகு அஸாபல் குல்தி பிமா குன்தும் தஅமலூன், அந்த நிரந்தரமான அந்த வேதனை, நிரந்தரமாக நீங்கள் நரகத்தில் போடப்பட்ட பின்னால் அந்த வேதனையை, அந்த நரகத்தின் வேதனையை நீங்கள் சுவைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படும். என்றால் மரண வேளையிலே ஒரு மனிதன் கஷ்டப்படுவான், சிரமப்படுவான், கெஞ்சுவான், பாவியாக இருந்தால் கதறுவான். ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத் قال رب ارجعون لعلي أعمل صالحا فيما تركت كلا إنها كلمة هو قائلها ومن ورائهم برزخ إلى يوم يبعثون. மௌத்துடைய வேளையில் ஹத்தா இதா ஜா அஹதஹுமுல் மௌத், ஒரு மனிதனுக்கு மௌத் வந்து விட்டால் கால ரப்பி இர்ஜிஊன், யா அல்லாஹ் என்ன திருப்பி அனுப்பு யா அல்லாஹ், என்ன திருப்பி அனுப்பு யா அல்லாஹ், லஅல்லி அஅமலு சாலிஹா, நான் சாலிஹான நல்லமல்களை செய்கிறேன் யா அல்லாஹ், ஃபீமா தரக்த், யா அல்லாஹ் அந்த உலகத்தில் நான் அமல் செய்யாம விட்டுட்டு வந்துட்டேன் யா அல்லாஹ், அமல் செய்யாம நான் நேரத்தை வீணாக்கிட்டேன் யா அல்லாஹ், அமல் செய்யாம என்னுடைய காலத்தை நான் வீணாக்கி விட்டேன் யா அல்லாஹ், என்னை திருப்பி அனுப்பு யா அல்லாஹ். قال رب ارجعون لعلي اعمل صالحا فيما ترك كلا انها كلمه هو قائلها, அது அவன் சொல்ற வெட்டு வார்த்தையாக இருக்கும், அதற்கு அல்லாஹ்விடத்தில் எந்த பெருமானமும் கிடையாது. வமி வராஇஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யபஅஸூன், அவருடைய மௌத்துக்கு பின்னால் மறுமை வரை பர்ஸகுடைய வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை இருக்கும், மன்னரையுடைய வாழ்க்கை. அது எழுப்பாட்டப்படுற வரைக்கு சொர்க்கமா நரகமா கேள்வி கணக்கெல்லாம் கேட்கிற பொழுது அமளிது வழிபடுகிற அந்த கியாமத்துடைய கேள்வி கணக்கு கேட்கிற நாள் வரை அவர்கள் பர்ஸகுடைய வாழ்க்கையில், கபருடைய வாழ்க்கையில், மன்னரையுடைய வாழ்க்கையில் இருப்பார்கள். மனிதன் மரண நேரத்தில் சொல்லுவான், யா அல்லாஹ் என்ன திருப்பி அனுப்பி யா அல்லாஹ், எனக்கு கொஞ்சம் அவகாசம் தான் யா அல்லாஹ், மீண்டும் நான் உலகத்திற்கு சென்று அமல் செய்கிறேன் யா அல்லாஹ் என்று மனிதன் கெஞ்சுவான், கதறுவான், அல்லாஹ்விடம் மன்றாடுவான். ஆனால் அது அவன் சொல்லுகிற வெட்டு வார்த்தை, அதற்கு எந்த பெருமானமும் கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய கதறலும் அந்த நேரத்திலே ஈமான் இல்லை என்றால், இந்த உலகத்தில் நல்லமல்கள் செய்யவில்லை என்றால், அந்த நேரத்திலே கெஞ்சி கதறி ஒரு பிரயோசனமுமே இருக்காது, ஒரு பிரயோசனமே இருக்காது. மேலும் மரண வேளையில் குஃபார்களை
காஃபிர்களை பாவிகளை மலக்குமார்கள் கைப்பற்றுகிற பொழுது எப்படி கைப்பற்றுவார்கள்? வலவ் தரா இத் யதவஃபல் லதீன கஃபருல் மலாயிகத்து யضربون وجوههم وأدبارهم وذوقوا عذاب الحريق ذلك بما قدمت أيديكم وأن الله ليس بظلام للعبيد ذلك بما قدمت أيديكم என்ன வலவ் தரா நபியை நீங்க பாத்தீங்கன்னா இது யதவஃபல் லதீன கஃபருல் மலாயிக யضربون وجوههم காஃபிர்களை பாவம் செய்கிற பாவிகளை மலக்குமார்கள் உயிரை கைப்பற்ற வார நேரம் அவனுக்கு விளங்கும். இப்படி மலக்குமார்கள் உயிரை கைப்பற்ற வருகிற பொழுது அந்த பாவிகளுக்கு அந்த காஃபிர்களுக்கு யضربون وجوههم அவர்கள் முகத்தில் ஓங்கி அடிப்பார்கள். மௌத்து அது உயிரை கைப்பற்றும் பொழுது ஒரு பாவியாக இருந்தால் அது ஒரு பெரிய வேதனை. அதே நேரம் மலக்குமார் உயிரை கைப்பற்ற வருகிற பொழுது பாவியாக காபிராக இருந்தா யضربون وجوههم அவர்கள் முகத்தில் ஓங்கி அடிப்பார்கள். வஅத்பாரஹும் பின்பகுதியில் அடிப்பார்கள். வதூகு அதாபல் ஹரீக் அந்த எரிகின்ற நரகத்தினுடைய வேதனையை சுவையுங்கள் என்று மிக 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 அகோரமாக அடிச்சு அவர்கள் சொல்லுவார்கள். சொல்லி போட்டு சொல்லுவாங்க ذلك بما قدمت أيديكم நீங்க உங்களோட கரங்களால் முற்படுத்தி வைத்த விடயங்களுக்காகத்தான் இதை தவிர அநியாயம் செய்வன் அல்ல அல்லாஹ் وأن الله ليس بظلام للعبيد அடியார்களுக்கு அல்லாஹ் அநியாயம் செய்யறதில்லை. நீங்க அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி இப்படி மௌத் இருக்குது, அதுக்கு பின்னால மறுமை இருக்குது, அதுக்கு பின்னால சொர்க்கம் நரகம் இருக்குது, கேள்வி கணக்கெல்லாம் கேள்வி கேட்கப்பட்ட பின்னால சொர்க்கம் நரகத்துக்குள்ள போவீங்க என்று அல்லாஹ் சொன்ன பிறகும் இந்த உலகத்தில் நீங்க மனம் போன போக்குல நினைச்சபடி நீங்க வாழ்ந்தீங்க என்று சொல்லி யضربون وجوههم முகத்துல ஓங்கி அடிப்பார்கள் மலக்குமார்கள். ஏன் இவன் குடும்பத்தை பிரிஞ்சு போறான், மனைவி மக்களை பிரிஞ்சு போறான், அன்பான பிள்ளையை பிரிஞ்சு போறான், அன்பான வாப்பா உம்மா பிரிஞ்சு போற நேரம் அது அவனுக்கு மிக கஷ்டமாயிருக்கும். உண்டு இரண்டாவது அமல் செய்யவில்லையே, அமல் செய்ய அவகாசம் கிடைக்கவில்லையே, நான் கிடைத்ததையும் விட்டு விட்டேனே என்று இரண்டாவது கவலை. மூன்றாவது நான் மௌத்தா போறேன் என்ற அந்த சக்ராத்துடைய அந்த வேதனையை சுவைத்துக் கொண்டிருப்பான். நாலாவது அந்த மலக்குமார்கள் வார அகோரமான தோற்றத்தை பார்த்து பயந்து கொண்டிருக்கிற வேளையில் அஞ்சாவது இந்த மலக்குமார்களும் ஓங்கி அடித்தால் அவனுடைய நிலை எப்படி இருக்கும்? அன்புக்குரிய சகோதரர்களே, மனிதன் என்ன செய்வான்? இந்த வேளையில் கத்துவான், கதறுவான். அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு மனிதனும் சொல்லுவான், ரப்பில் அவுலா அഖர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வ அகும் மினஸ் ஸாலிஹீன். யா அல்லாஹ் கொஞ்சம் அவகாசம் தா, யா அல்லாஹ் மௌத்தை இன்னும் கொஞ்சம் பிற்படுத்தி, யா அல்லாஹ் யா அல்லாஹ் எனக்கு அவகாசம் தா என்று மனிதன் சொல்லுகிற பொழுது அல்லாஹ் சொல்றான், வலன் யுஅখিরல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய தவணை வந்துவிட்டால் அது அவனுக்கு பிற்படுத்தப்பட மாட்டாது. இந்த நாளில், இந்த நேரத்தில், இந்த நொடியில் மரணம் என்று எழுதப்பட்டால் அது நிச்சயமாக வந்தே தீரும், அது பிற்படுத்தப்பட மாட்டாது. அந்த மனிதன் அந்த நேரத்திலே உணர்வான், கல்லா இதா பலகதி தராகிய வகீல மன் ராக் வظن أنه الفراق والتفت الساق بالساق إلى ربك يومئذ المساق فلا صدق ولا صلى ولكن كذب وتولى ثم ذهب إلى أهله يتمطى. அல்லாஹ் சூரா கியாமாவில் அழகா சொல்றான், மனிதனுடைய நிலை இதுதான். கல்லா இதா பலகதி தராகிய வகீல மன் ராக். தொண்டை குழியை உயிர் அடைகிற பொழுது, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய தவணை வருகிற பொழுது அந்த நேரத்திலே சொல்லப்படும், மந்திரிப்பவர்கள் யார்? ஏன் இவன் மரணத்தில, ஒரு சக்கராத்தில, ஒரு மயக்கத்தில் இருக்கிற பொழுது மனிதர்கள் நினைப்பார்கள், இவனை தப்ப வைக்கலாம், இவனுடைய உயிரை இன்னும் கொஞ்சம் வாழ வைக்கலாம், இவனை இன்னும் கொஞ்ச நாளைக்கு இவனை எங்களோட வாழ வைக்கலாம் என்று நினைக்கிற பொழுது இவன் மயக்கத்தில் இருக்கிறான். வகீல மன் ராக், மந்திரிப்பவர்கள் யார், இவனுக்கு ஓதி பார்ப்பவர்கள் யார் என்றெல்லாம் அங்கு சொல்லப்படும். ஆனா அவன் நினைப்பான், வظن أنه الفراق. அவன் நினைப்பான், நான் இந்த உலகத்தை விட்டு போறேன்.
இந்த உலகத்தை விட்டு நான் போறேன், என்னுடைய கடைசி நிலைக்கு நான் வந்து விட்டேன். கெண்டைக்காலும் அப்படியே பின்னிக்கொள்ளும். மரண வேளையிலே மனிதனுடைய நிலை இப்படி இருக்கும். அவருடைய காலும் பின்னிக்கொள்ளும், அவனுடைய மூச்சு காற்று பறிபட போகிறது, ஆயுள் முடிவடைகிறது, அவனுடைய கையும் காலும் அப்படியே உதறும். அவனுடைய நிலை மிக மோசமானதாக இருக்கும். பார்த்து கொண்டிருப்பார்கள், மனிதர்கள் எல்லாம் பார்ப்பார்கள். அவன் துடிப்பான், கதறுவான், கெஞ்சுவான். சில கதறல்கள் கேட்காது, சில கதறல்களை அவன் சொல்லணும்னு நினைப்பான் உலகத்திற்கு, மக்களுக்கு. ஆனா மக்களுக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்கிறான், ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம் வஅன்தும் ஹீனஇதின் தன்துரூன் வநஹ்னு அக்ரபு இலைஹி ஒரு மனிதனுடைய ரூஹை தொண்டைக்குழி அடைந்து விட்டால், ஒரு மனிதனுடைய தொண்டைக்குழியை ரூஹ் அடைந்து விட்டால், மௌத்தாகிற கடைசி நேரம் வந்து விட்டால் அவனுடைய நிலை நீங்க பார்ப்பீங்க. நாங்க உங்களை விட அவர்களுக்கு நாங்க சமீபமா இருப்போம், ஆனா நீங்க பார்க்க மாட்டீங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த நேரத்தில் கால்களோடு பின்னிக்கொள்ளும், கஞ்சுவான், கதறுவான், அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்வான், மன்றாடுவான். யா அல்லாஹ் அவகாசம் தா யா அல்லாஹ் என்று கேட்பான். வளைத்து வர சூழ இருப்பவர்கள் எல்லாம் அவருடைய நிலையை அவதானிப்பார்கள். அவருக்கு என்ன சொன்னாலும் அவருக்கு விளங்காது, அவர் பேச நினைப்பார், முடியாது. இப்படி ஒரு நிலை வருகிற பொழுது இலா ரப்பிக் யௌமஇதில் மஸாக், அல்லாஹ்வின் பக்கம் அவன் கொண்டு செல்ல போகிறான். ஏன் இந்த உலகத்தில் ஏன் இந்த நிலை அவனுக்கு வந்தது? ஃபலா ஸத்தக வலா ஸல்லா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவன் உண்மைப்படுத்தவில்லை, அவன் தொழவில்லை. வலாகின் கத்தப வதவல்லா, பொய்ப்பித்து புறக்கணித்தான். சும்ம தஹப இலா அஹ்லி யதமத்தா, அவனுடைய குடும்பத்தின்பால் அகம்பாவம் கொண்டவனாக அவன் சென்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, பெருமையோடு அகம்பாவத்தோடு நான் இப்படி வாழ்கிறேன், எனக்குத்தான் சொந்தம், இந்த துனியா 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 என்று மறுமை அவன் மறந்து வாழ்ந்தான். அதனால் இப்படி ஒரு நிலை கடைசியிலே அவனுடைய ரூஹை மலக்குமார்கள் கைப்பற்றி அடித்து, முகத்திலும் முதுகிலும் அடித்து அவனுடைய ரூஹை கைப்பற்றி விட்டு அவர்கள் செல்வார்கள். இது காஃபிருடைய, ஒரு பாவியுடைய மரண வேளை. இந்த காஃபிர், இந்த பாவி இந்த உலகத்தில் நினைத்தபடி வாழ்ந்தான், மனம் போன போக்கில் வாழ்ந்தான். எனக்கு இந்த உலகத்தில் நான் எப்படி வேண்டாலும் வாழலாம், யாரும் என்னை கேட்க முடியாது, யாருக்கும் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என்று அந்த மனிதன் வாழ்ந்ததனால் அவனுடைய நிலை மிக மோசமானதாக, இந்த ஒரு நிலையில் கெஞ்சி கதறி மன்றாடி அவன் கேட்டும் கிடைக்காமல் அப்படியே அவன் அடிக்கப்பட்டு உயிர் வாங்கப்படுவான் என்றால் அவனுடைய கபருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? கபருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அந்த கபரிலே அவனுடைய அந்த அல்லாஹ்வினால் கேட்கப்படுவ கேள்விகளுக்கு அவன் எப்படி பதில் சொல்லுவான்? மன்றபுக்க என்றால் எப்படி பதில் சொல்லுவான்? இந்த உலகத்தில் அல்லாஹ்வை நினைக்கவில்லை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் வாழவில்லை என்றால் அவன் எப்படி கபருக்குள்ள போய்த்து அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல போறான்? அந்த மலக்குக்கு எப்படி பதில் சொல்ல போகிறான்? எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இது பாவிகளினுடைய மரணம். நல்லோர்களுடைய மரணத்தையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். ஈமான் கொண்டு சாலிஹான் அமல் செய்து உள்ளத்தை பாதுகாத்து பேணுதலோடு இறை உணர்வோடு அல்லாஹ்வுடைய தண்டனைகளை அஞ்சி அல்லாஹ்வின் மீது அன்பு கொண்டு, யா அல்லாஹ் உன்னை முடியுமான அளவு உன்னை நெருங்குகிறேன், யா அல்லாஹ் பாவங்களை நான் முற்றுமுழுதாக விட்டு விடுகிறேன், யா அல்லாஹ் தீமைகள் இல்லாமல் குற்றங்குறைகள் இல்லாமல் இஸ்திக்ஃபார் தௌபாவோடு நான் வாழ்கிறேன், யா அல்லாஹ் தொழுகிறேன், யா அல்லாஹ் தர்மம் செய்கிறேன், யா அல்லாஹ் இக்லாஸோடு உள தூய்மையோடு வாழ்கிறேன், யா அல்லாஹ் இஸ்திகாமத்தோடு வாழ்கிறேன், யா அல்லாஹ் நான் சொன்ன கலிமாவிலே நான் உறுதியாக இருக்கிறேன், யா அல்லாஹ் மௌத்து வரை உறுதியாக இருப்பேன், யா அல்லாஹ் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் நேரான வழி எனக்கு காட்டு, யா அல்லாஹ் என்று இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்தால் அவனுடைய மௌத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் ثم استقاموا تتنزل عليهم الملائكة. அல்லாஹ் இந்த கூட்டத்தில் நம்ம எல்லோரையும் சேர்த்துள்ள வேண்டும். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுடைய ரப்பு என்று சொல்லி,
அல்லாஹ் எங்களுடைய ரப்பு என்று சொல்லி எங்களுடைய ரப்பு அல்லாஹ் தான், எங்களுடைய ரப்பு அல்லாஹ் தான், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணங்கி வழிபடுவதற்கு வேறு ஆண்டவன் நாயன் யாருமே இல்லை என்று சொல்லி அந்த கலிமாவில் அந்த தௌஹீதில் யார் சும்மஸ்தகாமு மௌத்து வரை இஸ்திகாமத்தோடு இருப்பார்களோ, மௌத்து வரை இந்த கலிமாவில் இந்த தௌஹீதில் இஸ்திகாமத்தாக இருப்பாரோ, நான் ஷிர்க் செய்ய மாட்டேன் யா அல்லாஹ், நான் இணை வைக்க மாட்டேன் யா அல்லாஹ், உன்னை அல்லாதவர்களிடம் பிரார்த்திக்க மாட்டேன் யா அல்லாஹ், உன்னை அல்லாதவர்களை நாடி செல்ல மாட்டேன் யா அல்லாஹ், உன் பக்கமே மீண்டு வருகிறேன் யா அல்லாஹ், உன்னையே சார்ந்திருக்கிறேன் யா அல்லாஹ், உன்னையே நம்பி இருக்கிறேன் யா அல்லாஹ், உன்மீதே தவக்குள் வைத்திருக்கிறேன் யா அல்லாஹ், எனக்கு வாழ்க்கையில் கஷ்டம் துன்பம் பிரச்சனை எது வந்தாலும் உன்னை தவிர வேறு யாரிடம் நான் கையேந்த மாட்டேன் யா அல்லாஹ் என்று வாழுகிற மனிதன், தௌஹீதில் இஸ்திகாமத்தாக இருக்கிற மனிதன், அவன் மௌத்தாகிற வேளையில சக்ராத்துடைய வேதனை இருக்கும் தான், ஆனால் அவனுக்கு கிடைக்கிற அந்த இன்பத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அப்படியே இறங்குவார்கள். அவன் மௌத்துடைய வேளையில் இருப்பான். ஏன்? அல்லாஹுக்காக வாழ்ந்தான், அல்லாஹுக்காக மரணிக்கப் போகிறான், மரணத்திலே அவன் இன்பத்தை அனுபவிக்கப் போகிறான், மரணத்திலே அவன் மலக்குமார்களை பார்க்கிறான். அந்த மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். எப்படி இறங்குகிறார்கள்? அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, ரெண்டு விஷயத்தை சொல்லுவாங்க. மரணப்படுக்கையில் ஒரு மூமின் இருக்கிற பொழுது தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் இறங்கி சொல்வார்கள், அல்லா தகாஃபு, நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க பயப்படவே வேண்டாம், வலா தஹ்ஸனு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ரெண்டு விஷயத்தை சொல்வார்கள். மூன்றாவது சொல்லுவாங்க, மரண வேளையில் அந்த மனிதன் இருக்கிற பொழுது மலக்குமார்களோடு அவர் பேசி கொண்டிருப்பார். அவர் மலக்குமார்கள் பேசுறது அவர் கேட்டுக்கிட்டு இருப்பார், அவதானித்துக் கொண்டிருப்பார். வளைத்து சூழ இருக்கிறவங்க நினைப்பாங்க, என்ன வாப்பா மரணிக்க போகிறார், என்னுடைய மகன் மரணிக்க போகிறார் என்றெல்லாம் சூழ இருப்பவர்கள் கவலையோடு சஞ்சலத்தோடு இருக்கிற வேளையில இவர் மலக்குமார்களோட உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருப்பார், மலக்குமார்களுடைய வாக்குறுதியை கேட்டுக்கொண்டிருப்பார். மலக்குமார்கள் சொல்வார்கள், அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு وَأَبْشِرُوا بِالْجَنَّةِ الَّتِي كُنْتُمْ تُوعَدُونَ, நீங்கள் வாக்குறுதி அளிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த மூன்று சொல்லப்படும். மௌத்துடைய வேளையில மூமின்களாக இருந்தா, நல்லடியார்களாக இருந்தா ஒன்றென்ன, அல்லா தகாஃபு, நீங்க பயப்பட வேண்டாம், உங்களுக்கு எந்த பயமும் இல்லை. ஏன் பயம் இல்லை? நீங்க மௌத்தானால் அல்லாஹ்வை நீங்க சந்திக்க போறீங்க, உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்க போகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒரு மனிதர் 5 நேர தொழுகை ஃபர்லான தொழுகைக்கு பின்னால் ஆயத்துல் குர்சியை, ஆயத்துல் குர்சினா என்ன? அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், இதை ஓதி வருவாரோ அவருக்கும் அவருடைய சொர்க்கத்துக்கும் இடையிலே உள்ள ஒரே ஒரு திரை மௌத்து தான். மௌத்தான சொர்க்கம் செல்வார் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். அப்ப எனவே மௌத்தாக போறான். இந்த வேளையில சொல்லப்படும், நீங்க பயப்பட வேண்டாம். ஏன் பயப்படக்கூடாது? நீங்க மௌத்தானா நீங்க போற இடம் சொர்க்கம். ஏன்னா நான் மௌத்தா போன எங்க போவேன் என்ற பயம் இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும். அங்கே சொல்லப்படும், நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க போற இடம் சொர்க்கம் தான். வலா தஹ்ஸனு, நாங்க எங்களோட குடும்பத்தை பிள்ளைகளை விட்டுட்டு போறோமே என்ற கவலை இருக்கும், அதற்கும் நீங்க கவலைப்பட வேண்டாம். மூன்றாவது, வஅப்ஷிரு பில் ஜன்னah, நீங்க சொர்க்கத்தை, நீங்கள் வாக்குறுதி அளிக்கப்பட்ட, நீங்கள் வாக்குறுதி வழங்கப்பட்ட அந்த சொர்க்கத்தை கொண்டு நீங்கள் நன்மாராயம் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்க உங்களுக்கு சொர்க்கம், நல்ல மறு செஞ்சா, இபாதத் செஞ்சா, நல்ல வணக்கங்கள் புரிந்தா, நீங்க இந்த கொள்கையில் உறுதியாக இருந்தா, நீங்க கலிமாவோடு நீங்க உறுதியாக இருந்து அதோடு மரணித்தால் உங்களுக்கு சொர்க்கம் இன்பம் கிடைக்கும் என்று உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டதே, அந்த சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ஒரு மரண வேளையில ஒரு மூமினுக்கு அல்லாஹ்ட புறத்தால சொல்லப்படும் என்றா எப்படி இருக்கும்? அன்புக்குரிய சொல்லி, அது மட்டுமல்ல, அவர்கள் சொல்வார்கள் மலக்குமார்கள், நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরাহ வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்அஊன் நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம். அற்புதமான வார்த்தைகள். நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் உங்களுக்கு உதவியாளர்களாக நேசமாக நாங்கள் இருந்தோம். வஃபில் ஆখিরাহ,
மறுமையிலும் உங்களுக்கு உதவியாளர்களாக நேசர்களாக நாங்கள் இருப்போம் என்றால், எந்த மனிதன் மௌத்துடைய வேளையிலே கதறுவான், கெஞ்சுவான், அந்த மனிதன் அல்ல இவன். இவன் இன்பங்களை அனுபவித்து சுவர்க்கங்களுடைய இன்பங்களை கேட்டுக்கொண்டே மரணிக்கிறான். வலக்கும் ஃபீஹா மா தஷ்ஷை அன்ஃபுசுக்கும், நீங்கள் மரணித்தால் அங்கே சொர்க்கத்திலே உங்களுக்கு நீங்கள் விரும்பியவைகள் கிடைக்கும். மா லா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா خطر على قلب بشر, எந்த கண்ணும் கண்டிராத, எந்த பார்வையாலும் பார்த்திராத, எந்த செவிப்புலனாலும் கேட்டிராத, எந்த உள்ளமும் சிந்திக்காத எல்லாம் இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தயாரிச்சு வச்ச அந்த இன்பங்கள் அல்லாஹ் சொல்லுவான், வலக்கும் ஃபீஹா மா தஷ்ஷஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா ததஊன், நீங்கள் விரும்பியவைகள் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் கேட்டவைகள் கிடைக்கும். நீங்கள் மரணித்தால் நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம், எங்கே செல்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய விருந்துபசாரத்தின்பால் செல்கிறீர்கள். நாங்க மரணிச்சா எங்க போறோம்? ஒரு மனிதன் திருமண வீட்டுக்கு போகும்போது அழுதுட்டு புலம்பிக்கிட்டா போவான். அழகா ட்ரெஸ் பண்ணி சந்தோஷமா போவான். அன்புக்குரிய சகோதரர்களே, மரணிக்கிற ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய விருந்துபசாரத்தை நோக்கி செல்கிறான். நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம், ஒரு மனிதன் முஃமின் மரணிக்கிற பொழுது அவன் அல்லாஹ்வுடைய விருந்துபசாரத்தை நோக்கி செல்கிறான். ஏன்? அல்லாஹ் தயாரித்தவைகளை பார்க்க செல்கிறான். சஹாபாக்கள் அதை கண்ணால் பார்த்தார்கள். ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிற பொழுது சொர்க்கத்தை பார்த்து அந்த இன்பங்களை பார்த்து கவிபடித்து விட்டு மரணித்தார்கள். அது முஃமினுடைய மரணம். அந்த மலக்குமார்கள் சொல்வார்கள், நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம், அல்லாஹ்வுடைய அந்த விருந்துபசாரத்தின்பால் நீங்கள் செல்லுகிறீர்கள் என்று சொல்லப்படுமாக இருந்தால் அந்த முஃமினுடைய மரணம் எவ்வளவு மகிழ்ச்சியானதாக இருக்கும், நிம்மதியானதாக இருக்கும், மிக மிக உள்ளத்துக்கு விருப்பமானதாக இருக்கும். அவன் உலகத்திலே பட்ட துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகளில் இருந்து அவன் பிரிந்து செல்லுகிற முதல் நிம்மதியாக அந்த மரணம் இருக்கும். அந்த மரணத்துக்கு நாங்கள் தயாராக வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நன்மைகளை எண்ணி பார்ப்பேன் என்று சொல்லவில்லை, நிறுத்து பார்ப்பேன் என்று சொல்கிறான். நிறுத்து பார்ப்பேன். ஃபஅம்மா மன் ஸகுலத் மவாஸீனுஹு, யாருடைய மீசான் கணக்குதோ அவர் ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா வ அம்மா மன் கஃபத் மவாஸீனு ஃபஉம்முஹு ஹாவியா, அவர் நரகத்துக்கு போவார். அப்ப அல்லாஹ் சொல்ல நிறுத்தி பார்ப்பேன். நாங்க கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும், இந்த துனியாவுடைய வாழ்க்கை 60-70 சராசரியா இருந்தாலும், நாங்க மௌத்தாக போறோம் என்ற உறுதியான நம்பிக்கையோடு நாங்கள் மறுமைக்காக, அல்லாஹ்வுக்காக, மறுமையில் நாம் விமோசனம் பெற வேண்டும் என்பதற்காக அமல் செய்தால் மௌத்து நிம்மதியானதாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிறார்கள். 30 வயசுல, 32 வயசுல, இன்னொரு அறிவிப்புல 30-32 வயசுல இஸ்லாத்தை ஏற்றார். 30 வயசுல ஏற்றார், 36ல, 32, 38, 6 வருஷம் இஸ்லாத்தில் வாழ்ந்தார் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. பூமியில மரணிக்கிறார். இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான் லிமௌத்தி ஸஅத் இப்னு முஆத். ஸஅத் இப்னு முஆத் பூமியில் மரணிக்கிறார், அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்குகிறது. சரியான செய்தி. ஏன் அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்குது? அவர் அமல் பாரம். 6 வருஷம் வாழ்ந்தாரு, மௌத்தாகிற நேரம் அப்படி அர்ஷ் நடுங்குற அளவுக்கு அவருடைய ஈமான் இருந்தது. நாங்க 60 வருஷம் வாழ்றோம், எங்களோட வாழ்க்கையில ஈமான் இப்படி கனதியாக பாரமாக இல்லை என்றால் எங்களுடைய மௌத் மிக மோசமானதாகிவிடும் சகோதரர்களே. எனவே சஹாபாக்கள் இந்த உலகத்தில் சொற்ப இன்பங்களை விட்டார்கள், அற்ப இன்பங்களை விட்டார்கள். நிரந்தரமான வறுமைக்காக நான் வாழுகிறேன் என்று வாழ்ந்தார்கள். மரண வேளையிலே இந்த உபதேசங்கள், இந்த வாக்குறுதிகள் சொல்லப்பட்ட நிலையில் மரணித்தார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மரணம் சுருக்கமாக நாம் பார்த்துக் கொள்வதாக இருந்தால், மரணம் என்பது உறுதியானது. மரணம் என்பது ஒரு மௌன உபதேசி. மரணம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் நிச்சயம் வந்தே தீரும். நீங்கள் எங்கு விரண்டோடினாலும், எந்த நிலையில் இருந்தாலும் அந்த மரணம் உங்களை வந்தே அடையும், வந்தே உங்களுக்கு நிச்சயமாக வந்தே தீரும். அந்த நேரத்திலே வருகிற பொழுது மனிதர்கள் 2 வகையாக பிரிக்கப்படுவார்கள். காஃபிர்கள், ஃபாசிக்கள், பாவிகளுடைய அந்த உயிர் கைப்பற்றப்படுகிற விரிவான பார்வை ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. மிகச் சுருக்கமாக நாம் புரிந்து கொள்வதாக இருந்தால், அவன் அடிக்கப்பட்டு உதைக்கப்பட்டு தான் அவனுடைய உயிர் போக்கப்படும். அவன் கெஞ்சுவான், கதறுவான், ஆனால் அவகாசம் கொடுக்கப்படாது. அவன் அடிக்கப்பட்டு வேதனை செய்யப்பட்டு இழிவான நிலையிலே அவனுடைய உயிர் கைப்பற்றப்படும். இது பாவியினுடைய, காஃபிருடைய நிலை. முஃமினுடைய நிலை, அவன்
மலக்குமார்களோடு உரையாடி கொண்டிருக்கிற பொழுது, நீதான் இங்கு செல்ல போகிறாய், நீ பயப்பட வேண்டாம், சொர்க்கத்துக்கு செல்ல போகிறாய், அல்லாஹ்வுடைய அருள்களை பார்க்க போகிறாய் என்ற அந்த அழகான கனிவான வார்த்தை பேசி முடிக்கப்படுகிற பொழுது அவருடைய உயிர் கைப்பற்றப்பட்டு அல்லாஹ்வுடைய விருந்து உபசாரத்தின்பால் கொண்டு செல்லப்படும் என்றால், இந்த மரணம் மூமின்களுடைய மரணம், நல்லடியார்களுடைய மரணம். இப்படிப்பட்ட மரணத்தை நாம் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். முன்னால் சொல்லப்பட்ட மரணத்திலிருந்து, இந்த உலகத்திலிருந்தே நாங்கள் பாதுகாப்பு தேடி அதிலிருந்து நாங்கள் எங்களை தப்பித்துக் கொள்வதற்காக, அதிலிருந்து நாங்கள் எங்களை விடுவித்துக் கொள்வதற்காக நல்லமல்களை செய்து சாலிஹான மக்களாக மாறி நல்லடியார்கள் மரணிப்பதை போன்று நபிமார்கள், சித்தியகீன்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்குடைய அந்த நல்ல மரணத்தை போன்று அல்லாஹு தஆலா நமக்கும் அப்படிப்பட்ட நல்ல மரணத்தை தர வேண்டும் என்று பிரார்த்தித்து அப்படியே நாங்கள் வாழ வேண்டும். நாளை மறுமையிலே நாங்கள் மரணித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு, சஹாபாக்களோடு, நல்லடியார்களோடு சொர்க்கத்திலே இருக்கிற அந்த பெரிய இலக்கை வைத்துக் கொள்ள வேண்டும். மரணம் நிச்சயமாக வந்தே தீரும். அந்த மரணத்தை நான் அடைகிற பொழுது நான் சொர்க்கவாதியாக, அல்லாஹுவை விரும்பிய நிலையில், நான் விரும்புகிற நிலையில், அல்லாஹ் என்னை பொருந்திக் கொண்ட நிலையில், அல்லாஹுவால் பொருந்திக் கொள்ளப்பட்ட நிலையில் நான் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட மரணத்தை அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் தந்தருவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ்